வேங்கை வயல் விவகாரத்தில் மேலும் 3 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள அனுமதி கோரி வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2 பெண்கள் உள்ளிட்ட 3 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள அனுமதிக்க கோரி சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவராஜ் இடம் கேட்கலாம். தேவராஜ், விரிவான விவரங்களை சொல்லுங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்று 446 நாட்கள் ஆகிய நிலையில் இந்த விசாரணையை சிபிசிஐடி போலீசார் 422 நாட்கள் வேங்கவயல் உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமத்தைச் சேர்ந்த 221 பேரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் 37 பேரிடம் டிஎன்ஏ பரிசோதனைக்காக இரத்த மாதிரி எடுக்கப்பட்டு அது தோல்வியில் முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே வேங்கவயல் கிராமத்தைச் சேர்ந்த 2 பேரிடம் குரல் மாதிரி பரிசோதனை எடுக்கப்பட்ட நிலையில் மேலும் வேங்கவயல் விவகாரத்தில் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என சிபிசிஐடி போலீசார் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் வேங்கவயல் கிராமத்தைச் சேர்ந்த 1 ஆண் 1 பெண் உள்ளிட்ட 2 ஆஜராகியிருந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கை வருகின்ற 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். தகவலுக்கு நன்றி தேவராஜ்.